அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஆடி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்குரிய மாதமாகவே பார்க்கப்படுகிறது. அதுலேயும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த வருஷம் ஆடி பௌர்ணமி எப்போ வருது, இந்த நாளோட சிறப்பு என்ன, அன்றைய தினம் நாம் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பௌர்ணமி நாள்னாலே சந்திரனின் ஒளி முழுமையாக பூமி மேலே விழுகிற நாள். மனகாரகனான சந்திரன் முழு பலத்தோடு இருக்கும்போது நாம் செய்கிற ஆன்மீக பயிற்சிகளும் வழிபாடுகளும் பல மடங்கு பலனை தரும். ஆடி பௌர்ணமிக்கு ஏன் இவ்வளவு சிறப்புனா, இந்த நாளில் தான் அம்பாள் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அவதரித்ததாக ஆன்மீக நூல்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் உத்தராயண காலம் முடிஞ்சு தட்சிணாயன காலம் தொடங்குற இந்த ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இது. இந்த நாளில் தேவர்களும் முனிவர்களும் அம்பாளையும் சிவபெருமானையும் சிறப்பு வழிபாடு செய்வார்களாம். அதனால் ஆடி பௌர்ணமிக்கு அன்னைக்கு நாம் செய்கிற வழிபாடு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையும் நீக்கி லக்ஷ்மி கடாட்சத்தையும் மன நிம்மதியையும் தரும். சரி, ஆடி பௌர்ணமிக்கு அன்னைக்கு வீட்டில் நாம் எப்படி வழிபாடு செய்யலான்னு பார்க்கலாம். காலையில் சீக்கிரமாக எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் படுத்தி வாசலில் கோலம் போடுங்க. நிலவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் வைப்பது ரொம்பவே விசேஷம். மாலை நேரம் 6 மணி முதல் 7 மணிக்குள் பூஜை அறையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி 2 அகல் விளக்குகள் ஏற்றுங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. அம்பாளுக்கு உகந்த சிவப்பு நிற மலர்கள், அதாவது செம்பருத்தி, அரளி அல்லது ரோஜா பூக்களால் அலங்காரம் செய்யலாம். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல், பால் பாயசம் அல்லது வெறும் காய்ச்சிய பாலில் கற்கண்டு சேர்த்து நைவேத்தியமாக வைக்கலாம். கூடவே வெண்பாசி, உளுந்து வடை அல்லது பாயசம் வைப்பதும் நல்லது. விளக்கேற்றிய பிறகு பூஜை அறையில் அமர்ந்து லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம். உங்களுக்கு மந்திரங்கள் தெரியலனா கூட பரவாயில்ல. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை மனதார உச்சரித்தாலே போதும். ஆடி பௌர்ணமியோட மற்றொரு முக்கியமான அம்சம் நிலவு வழிபாடு. இரவு 8 மணிக்கு மேலே நிலவு நல்லா வெளிச்சமாக வரும்போது மொட்டை மாடியிலேயோ அல்லது வெளிச்சம் படுற இடத்துலையோ நின்று சந்திரனை தரிசனம் பண்ணுங்க. சந்திர பகவானை பார்த்து கைகூப்பி வணங்கி மனசில் இருக்கிற குழப்பங்கள் நீங்கணும், குடும்பத்தில் அமைதி நிலவணும்னு வேண்டிக்கோங்க. முடிஞ்சால் நிலவோட வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் செய்கிற மன அழுத்தம், பதற்றம் எல்லாத்தையும் குறைச்சி மனசுக்கு பெரிய அமைதியை தரும். திருவண்ணாமலை போன்ற தலங்களில் கிரிவலம் போகிறதுக்கும் இந்த ஆடி பௌர்ணமி மிகவும் உகந்த நாள். எந்த ஒரு பௌர்ணமி நாளாக இருந்தாலும் தானம் செய்கிறது நமக்கு அலர்புரிய புண்ணியத்தை தரும். ஆடி பௌர்ணமிக்கு அன்னைக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு அன்னதானம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் அல்லது பொங்கல் தரலாம். சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமப்பூ, வெற்றிலை பாக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம். ஆடை தானம் அல்லது ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகளும் செய்யலாம். நாம் செய்கிற இந்த சிறிய தானம் நம்முடைய முன்னோர்களின் சாபங்கள் மற்றும் பித்ருதோஷங்களை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டது. ஆக வர்ற ஆடி பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இந்த எளிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றி அம்பாளின் பரிபூரண அருளையும் சந்திர பகவானின் ஆசியையும் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் ஆடி பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள்.